சரண்யா. சரண்யா. ஹே ரேவதி, வா வா வா. அப்பா வந்திருக்காரா? வாங்கப்பா வாங்க, உட்காருங்க. இருக்கட்டும்மா, பரவாயில்ல. பரவாயில்ல, உட்காருங்கப்பா. எங்க சீக்கிரம் வாங்க, இங்க யார் வந்திருக்காங்கன்னு பாருங்க. வாங்க 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 சார், வாங்க உட்காருங்க. பெரியவங்க பெரியவங்க தான், சொன்ன சொல்ல காப்பாத்திட்டீங்க. அக்ரிமெண்ட் பேப்பர்ல ரெடி பண்ணிட்டேன், உட்காருங்க. ஒரு நிமிஷம், நான் இப்ப அதுக்காக இங்க வரல. எனக்கு புரிஞ்சு போச்சு. அக்ரிமெண்ட்லாம் வேணாம், நாங்க உங்களை நம்புறோம், நீங்க எங்களை நம்புறீங்க, அதான சொல்ல போறீங்க? நான் ஒத்துக்க மாட்டேன். அக்ரிமெண்ட் தான் நம்பிக்கைக்கு ஆணிவரா இருக்குன்னு அக்ரிமெண்ட் போடாம எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணக்கூடாதுன்னு ஏன் குருநாதர் சொல்லியிருக்காரு. சார் இருங்க சார், நாங்க இப்ப அக்ரிமெண்ட் சைன் பண்ணவே வரல. பின்ன ஒரு தகவலை சொல்லிட்டு போறதுக்காக வந்திருக்கோம். இன்னும் 2 நாளோ 3 நாளா கழிச்சு அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம்னு சொல்ல வந்திருக்கீங்க. இல்ல, 3 நாளைக்குள்ள கண்டிப்பா பணம் கிடைச்சிருச்சுன்னா அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம். என்னப்பா சொல்றீங்க? இருந்த பணம் என்னாச்சு? இல்லைங்க, வீட்டுல வச்சிருந்த 20 லட்சம் ரூபாய் பணம் காணாம போயிடுச்சு. அதை சொல்லிட்டு போலாம் தான் நாங்க வந்தோம். 20 லட்சம் காணுமா? இன்னும் 20 ரூபா தொலைஞ்சு போன மாதிரி வந்து சொல்றீங்க. எப்படி அவ்வளவு பெரிய அமௌண்ட் காணாம போகும்? போயிடுச்சு. எப்படி இன்னைக்குள்ள உங்களுக்கு பணத்தை கொண்டு வந்து கொடுத்தணுங்கிற நம்பிக்கையில தான் நாங்க இருந்தோம். ஆனா பணம் காணாம போயிடுச்சு. ஆனா கிடைச்சிரும். எங்க வீட்ல இந்த மாதிரி திருட்டு பொருட்டு பண்றதுக்கு ஒருத்தர் வந்து தங்கியிருக்காங்க. எப்படி அவங்க கிட்ட இருந்து நாங்க பணத்தை திரும்ப வாங்கிடுவோம். யார் அது? சுந்தர் மாமாவோட அம்மா தான். எங்க எல்லாருக்குமே அவங்க மேலதான் டவுட்டா இருக்கு. அவங்கள தவிர வேற யாருமே இந்த வேலை பண்ண மாட்டாங்க. சுந்தர் மாமாவே பணத்தை எடுத்தது அவங்க அம்மா தான்னு சொல்லிட்டாரு. சார் எதுக்கு சார் இப்படி சிரிக்கிறீங்க? நாங்க எவ்வளவு வேதனையோட வந்து சொல்றோம், அதை புரிஞ்சுக்காம வெந்த புண்ணுல வேலை எடுத்து சொல்றீங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். நான் உங்க மனசை கஷ்டப்படுறதுக்காக சிரிக்கல. சுந்தர் சொன்ன பொய்ய அப்பட்டமா நம்பி வந்து இப்படி ஏமாந்து போய் நிக்கிறீங்களே, அதை நினைச்சு பார்த்தா சிரிப்பு வந்துருச்சு. என்ன சொல்றீங்க? என் மாப்பிள்ள பொய் சொன்னாரா? அவர் அப்படிலாம் சொல்றவர் இல்ல. என் மாப்பிள்ள ரொம்ப தங்கமான மனுஷன். தங்கமான மனுஷல சார் உங்க மாப்பிள்ள. தங்க மூலம் பூசின பித்தளை சார். அவருடைய யோகியதை என்னன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். நான் உங்க வீட்டுக்கு வந்துட்டு திரும்பி வந்ததுக்கு அப்புறம் உங்க மூத்த மாப்பிள்ள சுந்தர்கிட்ட இருந்து எனக்கு போன் வந்தது. என்ன விஷயம்னு கேட்டேன். உங்களை தனியா பார்த்து பேச வேண்டியது இருக்கு, வாங்கன்னு கூப்பிட்டாரு. அவர் சொன்ன இடத்துக்கு நானும் போனேன். அப்ப என்கிட்ட அவரு, நீங்க தாராளமா எங்க பணத்தை வாங்கி பிசினஸ் பண்ணுங்க, நான் வேண்டான்னு சொல்லல. ஆனா அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு கமிஷன் கொடுத்துருங்கன்னு சொல்லி ஒரு பெரிய அமௌண்ட் சொன்னாரு. உடனே நான் சுந்தர் கிட்ட, உங்களுக்கு கமிஷன் தர மாட்டேன், உங்க வீட்டுல உள்ளவங்களை ஏமாத்த மாட்டேன், சரண்யாவுக்கும் ராவதிக்குள்ள நட்புக்கு எந்த களங்கத்தையும் நான் துரோகத்தையும் நினைக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். அப்படி சொன்னதும் அவரு, நீ எப்படி பணத்தை வாங்கிடுவ, நான் பாத்துறேன்னு கோபமா சொல்லிட்டு போயிட்டாரு. சுந்தர் மாமாவை அப்படி சொன்னாரு? சத்தியமா அவர் அப்படிதான் சொன்னாரு. அன்னைக்கு அவர் வந்தப்பவே எதுவுமே பேசாம இருந்தாரு. அப்பவே அவர் மேல எனக்கு சந்தேகம் வந்துச்சு. இல்லம்மா, என் மாப்பிள்ள அப்படிலாம் தப்பான ஆள் இல்ல. அவர் அந்த மாதிரிலாம் எதுவும் சொல்லிருக்கவே மாட்டாரு. அப்போ நான் பொய் சொல்றேன்னு சொல்றீங்களா? கண்டிப்பா எனக்கு கொஞ்சம் கூட சந்தேகமே இல்ல. நீங்க மனசுல எதையோ வச்சுக்கிட்டு வேணும்னு சுந்தரன் நம்மள தப்பு தப்பா சொல்றீங்க. இதை எங்க கிட்ட சொல்றதோட நிறுத்திக்குங்க. இதுக்கு மேல ஏதாவது பேசுனீங்கன்னா மரியாதை கட்டுறோம். கொஞ்சம் வாயை முடிக்கிட்டு அடங்கி இருங்க. இவரு சொல்றதெல்லாம் நிஜம். சுந்தர் மாமா அன்னைக்கே வந்து இவங்க 2 பேர் மேலயும் நம்பிக்கை இல்லைன்னு சொன்னாருல்ல. ஏன் சொன்னாரு? பணத்தை அவர் அடிச்சுட்டு போகணும்னு நினைச்சதுனாலதான் அவர் அப்படி சொன்னாரு. அத நான் கேட்டப்போ எல்லாரும் சேர்ந்து என் வாய் அடைச்சிட்டீங்க. ஆனா இப்போ உண்மை வெளியில வந்துருச்சு. இனி என்ன செய்ய போறீங்க? நல்ல வேலை ராவதி, உங்களுக்காவது சுந்தர் யாருங்கிற உண்மை தெரிஞ்சு போச்சே, அது வரைக்கும் சந்தோஷம். முதல்ல அவர்கிட்ட வீட்டுல இருந்த திருடின பணத்தை வாங்குறதுக்கு வழிய பாருங்க. இது பாருங்க தம்பி, இந்த மாதிரிலாம் தப்பா பேசாதீங்க. அந்த மாதிரிலாம் வீட்டுல இருக்கிற பணத்தை திருடுற அளவுக்கு மோசமான ஆள் இல்ல என் மாப்பிள்ள. அப்போ வெளியே திருடுவார்னு சொல்றீங்களா? தம்பி நிறுத்துங்க சார். உங்க அருமை மாப்பிள்ள ஏற்கனவே திருட்டு, மோசடி, மொல்ல மாதிரி எல்லாம் செஞ்சிட்டு இருந்தவர் தானே? இல்லன்னு சத்தியம் பண்ணுங்க. இங்க பாருங்க, நீங்க ரேவதி ஃப்ரெண்டோட புருஷங்கிறதுனால உங்களுக்கு பணம் கொடுக்க நினைச்சோம்.
எப்ப எங்க அண்ணன் மேல நீங்க பழி போட்டீங்களோ திருடு போன பணம் திரும்ப கிடைச்சாலும் உங்ககிட்ட கொடுக்க மாட்டோம். ரேவதி, இப்ப இவங்கள கூட்டிட்டு போறியா இல்லையா? இது பாருங்க தம்பி, என் மாப்பிள்ளை பேர்ல அபாண்டமா பழி சுமத்தன உங்க கூட எந்தவித சகவாசமும் வச்சுக்க நான் தயாரா இல்ல. மாமா ரேவதி, வாங்க மாப்பிள்ள. இங்க பாருங்க ரேவதி, நான் உங்க மாமா மேல அபாண்டமா பழி போடல. அவர் என்கிட்ட பேரம் பேசுனது சொன்னேன். அது உண்டா இல்லையான்னு உங்க மாமா கிட்டே போய் கேளுங்க. அதை விட்டு புட்டு ஏன் மேல ஏன் பழி போடுறீங்க? இத பாரு ரேவதி, தேவையில்லாம அண்ணன் மேல பழி போட்டுக்கிட்டு இருக்காரு, நீயும் கேட்டுக்கிட்டு இருக்க. இல்லைங்க, சரண்யோட ஹஸ்பண்ட் இவ்வளவு தூரம் சொல்லும் போது எனக்கு சந்தேகமா தான் இருக்கு. மாமா கிட்ட இத பத்தி கேட்டுதான் ஆகணும். இது பாரு ரேவதி, என் ஹஸ்பண்ட் மனசுல எதையும் வச்சுக்காம எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. இத போய் நீ கேட்டு உன் குடும்பத்துல தேவையில்லாம பிரச்சனை வந்துற போகுது. இல்ல சரண்யா, எப்போ சந்தேகம்னு ஒண்ணு வந்துச்சோ அதை உடனே தீர்த்துதான் ஆகணும். அப்பா வாங்க போலாம், வாங்க போலாம். கொளுத்தி போட்டிருக்கோம்ல, போய் எப்படி வெடிக்குதுன்னு பாரு. விபத்து நடந்தது எப்படி? 2 hours போலீஸ் ஸ்டேஷன்ல என்ன ப்ரிப்பேர் வச்சாங்க. இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான, பிகாஸ் ஒரே டைம்ல வந்து இட்ஸ் ஹேப்பனிங் இன் லாட் ஆஃப் பிளேசஸ் இன் சென்னை. அவரோட எனர்ஜி வந்து ஹை மேட்ச் பண்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். சிக்கன் பிடிக்கிற மாதிரி 2 பொண்ணு சார். இந்த காஃபி ஷாப் போகணும் தானே? ஆமா ஒரு சாண்ட்விச் ஆர்டர் பண்ணி அரவிந்தராஜ் சார் ப்ளீஸ். ராஜா, ராஜா, என்னங்க ராஜா, அகிலா, உன் புருஷன் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்காரு எனக்கு உடனே தெரிஞ்சாகணும். ஏங்க என்ன பிரச்சனை? ஏன் வந்ததும் வராதமா விஸ்வா தம்பி மேல கோவப்படுறீங்க? விஸ்வா பண்றது கொஞ்சம் கூட நல்லா இல்ல ராஜா. அப்படி என்ன கெட்ட காரியம் பண்ணிட்டாரு? நானு கார்ல விஸ்வாவை ஆபீஸ் கூட்டிட்டு போகும்போது அவசரமா ஒரு சின்ன வேலைன்னு இறங்கி போனார். அதுல என்ன தப்பு இருக்கு? விஷயத்தை முழுசா கேட்டுட்டு பேசுடி. சரி சொல்லுங்க. போனவரு தான் வெயிட் பண்றேன் 1/4 மணி ஆச்சு, 1/2 மணி ஆச்சு, அதுக்கு மேலேயே ஆச்சு. இந்த நேரத்துக்கு ஃபாரின் போயிருந்தா கூட திரும்பி வந்திருக்கலாம். சரி போனா பண்ணலான்னு போன் பண்ணா போன் சுவிட்ச் ஆஃப். இல்ல மாமா, அவர் எங்கேயாவது வெளியில போயிருப்பாரு, கண்டிப்பா வந்துருவாரு. வந்துருவேன்னு சொல்லிட்டு போனவரு எதுக்கு போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணணும்? எனக்கு என்னமோ பெங்களூரை விட்டு ஓடி போயிட்டாரோன்னு தோணுது. மாமா, உங்க வாய ஃபினாயில் போட்டு கழுவுங்க. அவர் எதுக்கு வீட்டை விட்டு போகணும்? அவரு ஏன் புருஷன், அத மனசுல வச்சுக்கிட்டு பேசுங்க. கோவப்படாதாக்கிலா. உனக்கும் மாப்பிள்ளைக்கும் ஏதாவது கருத்து வேறுபாடு வந்து சண்டை சச்சரவும் பிரச்சனை ஏதாவது நடந்து விஸ்வா அதனால மனசுடைஞ்சு போய் அவர் ஊரை விட்டு போயிருப்பாரோன்னு யதார்த்தமா கேக்குறாரு, அவ்வளவுதான். அதெல்லாம் எதுவுமே இல்ல. இல்லாம தம்பி எப்படி கம்பி நீட்டுவாரு? மாமா, மறுபடியும் தப்பா பேசாதீங்க. மூர்த்தி, தோ வந்துட்டா மச்சான். உங்க அப்பாக்கு பாம்பு காது. நாம இங்க பேசிட்டு இருக்கிறத கேட்டுடுச்சு. அதுக்குள்ள மணி அடிச்சிட்டார். உள்ள போய் என்ன காட்ட போறாரோ. தோ வந்துட்டே இருக்க மச்சான். மூர்த்தி, மச்சான் வந்துட்ட மச்சான். அங்க என்னடா பஞ்சாயத்து? அது அது வந்து மச்சான், நீ பேசிக்கிட்டு இருந்ததெல்லாம் நானும் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். மாப்பிள்ளை எதுக்காகடா ஊரை விட்டு ஓடணும்? இப்படியே அசிங்கமா பேசிக்கிட்டு இருந்த அடிபட்ட சாவராஸ்கள். அப்பா, மாமா விஷயம் தெரியாம உளறிட்டு இருக்காரு, நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. விஸ்வா காரை விட்டு இறங்கி போன இடத்துல அவரோட பழைய ஃப்ரெண்டு ஒருத்தரை பார்த்திருக்காரு. அவரு விஸ்வாவை வீட்டுக்கு வந்து சாப்பிடாம போக கூடாதுன்னு சொல்லி கையை பிடிச்சு இழுத்துட்டு போயிட்டாராம். ஐயோ, இது எப்போ? அந்த நேரம் பார்த்து விஸ்வாவோட போன் சார்ஜ் இல்லாம போயிடுச்சாம். ஃப்ரெண்டு போனை வாங்கி எனக்கு கால் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொன்னாருப்பா. ஈவினிங் வந்துருவாருப்பா. ஏடா, இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு,
என்ன ஏதுன்னு விசாரிக்காம அங்கேருந்து வந்து மாப்பிள்ள ஓடி போயிட்டாருன்னு சொல்றியே, உருப்படி வேடா நீ? மன்னிச்சிருங்க மச்சான், ஒருவேளை இப்படியே நடந்திருக்கலாமோன்னு ஒரு முடிவு எடுத்துட்டேன். என்னடா முடிவு? உன் தப்பான முடிவை கொண்டு போய் தர்பேல போட்டு பொசுக்கடா. ஏண்டா ஒரு நாளைக்கு 6 வேளை கொட்டிக்கிற. இல்ல மச்சான், 5 வேளை தான் சாப்பிட்றேன். அதான் இப்படி மிருகம் மாதிரி யோசிக்கிற. அட்லீஸ்ட் 6 வேளை கொட்டிக்கிட்டேன்னா மனுஷன் மாதிரியாவது யோசிச்சிருப்பல்ல. அப்பா நீங்க டென்ஷன் ஆகாதீங்கப்பா, அமைதியா இருங்க. இந்த பாரு அகிலா, நீயும் மாப்பிள்ளையும் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நான் சந்தோஷமாவே இருக்கேன். உங்க வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுமா. அதாம்மா எனக்கு வேணும். அதுதான் என் ஆசை. அப்பா ஏன்பா இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? நீங்க நினைக்கிற மாதிரி நாங்க கடைசி வரைக்கும் சந்தோஷமா இருப்போம்ப்பா. அது போதும்மா, அது போதும். நீங்க நிம்மதியா ரெஸ்ட் எடுங்க. நீ என்னடா என்னமோ போஸ் கொடுத்துட்டு நின்றுட்டு இருக்க? போமா, போய் உன் புருஷனுக்கு என்ன பிடிக்கும் எது பிடிக்கும்னு கேட்டு அதை நல்லா வாய்க்கு ருசியா செஞ்சு போடு. சாப்பிட்டுட்டு இறதுன்ன மலைப்பாம்பு மாதிரி நல்லா படுத்து கிடக்கட்டும். போ. வாங்க. ராஜம், எனக்கு என்னமோ அகிலா உங்க அண்ணனை ஏமாத்துறாளோன்னு ஒரு டவுட்டா இருக்கு. ஏங்க, உங்களுக்கு கொஞ்சம் கூட சூடு சொரணை வெக்கம் மானம் ரோசம் இது எதுவுமே கிடையாதா? இப்பதானே உள்ள வாங்கி கட்டிக்கிட்டீங்க, அப்புறமும் ஏன் தப்பா யோசிக்கிறீங்க? இதெல்லாம் ஆதாம் ஏவாள் பண்ண தப்பால தான் நாமெல்லாம் இந்த தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கோம். இப்ப எதுக்கு தேவையில்லாம அவங்கள வம்பு கிழக்குறீங்க? பேசாம போங்க. பிடிக்கிறேன், கண்டு பிடிக்கிறேன். கடவுளே, பணத்தால என் குடும்பத்துல ஏதேதோ பிரச்சனை எல்லாம் ஆயிடுச்சு. சம்பந்தி அம்மா தான் பணத்தை எடுத்திருப்பாங்கன்னு அவங்களோட மகனே அவங்கள வீட்டை விட்டு துரத்த வச்சுட்டியே. சீக்கிரமா இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு சொல்லுப்பா. மாமா, சுந்தர் மாமா, சுந்தர் மாமா, சுந்தர் மாமா, நான் கூப்பிடுறது காதுல கேக்குதா இல்லையா? ஏய், வெளியில வாங்க முதல்ல. ரேவதி சொன்ன கேளு, பிரச்சனை எதுவும் வேணா சொல்றேன்ல. நீங்க பேச கூடாது. சுந்தர் மாமா, சுந்தர் மாமா. ரேவதி, என்னாச்சு? ஏன் இப்படி கத்திக்கிட்டு இருக்க? என்ன ரேவதி, எதுக்கு சத்தம் போட்டு என் புருஷனை கூப்பிட்டு இருக்க? உன் புருஷனுக்கு உலகமாக உத்தமன்னு பட்டம் கொடுக்கணும். அதுக்காக தான் கூப்பாடு போட்டு கூப்பிட்டு இருக்கேன். ஏ ரேவதி, என்னமா இப்படி வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? அவரு இந்த வீட்டோட மூத்த மாப்பிள்ளை, அத ஞாபகத்துல வச்சுக்கிட்டு பேசு. மாப்பிள்ளை மரியாதை எல்லாம் நீ கொடுத்துக்க, நான் ஒண்ணும் கொடுக்க மாட்டேன். அக்கா, உன் புருஷனை மரியாதையா வெளியில வர சொல்லுக்கா. ஏய் என்னடி, ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? மாமா எங்க இருக்கீங்க? வெளியில வாங்க. ரேவதி, இப்ப எதுக்கு நீ கத்திட்டு இருக்க? ஓ, என்னோட கோவம் உங்களுக்கு கத்துற மாதிரி இருக்கா? நீங்க பண்ண காரியத்துக்கு உங்க மேல போலீஸ்ல புகார் பண்ணி உள்ள தள்ளிருக்கணும். ஏய் வாயை மூடி. யார பத்தி என்ன வார்த்தை பேசுற? ஏன் புருஷனை எதுக்காக போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி ஜெயில தள்ளணும்? வீட்ல இருந்த 20 லட்சம் ரூபாய் பணத்தை எடுத்தாரே, அதுக்கு.
உலகத்திலே 2 ஜீவராசி தான் தன்னுடைய வாயாலே கெடும். ஒன்று தவளை, இன்னொன்று என்னங்க வெட்டியா என்ன எழுதிக்கிட்டு டிவில என்னன்னு பாருங்க. டிவியில் என்னவா? டிவியில் வர டஸ்ட்டு தொடக்க மாட்டியே. என் அக்கா நந்தினி கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச பணம், அத திருன்னா நீங்க விலகவே மாட்டீங்க சொல்லிட்டேன். ஏய் என்னடி ஓவரா பேசிட்டு இருக்க? என் புருஷன் பணத்தை திருடினாருன்னு வாய் கூசாம பழி போட்டு பேசிட்டு இருக்க. இவரோட அம்மா தான் பணத்தை எடுத்தாங்கன்னு வீட்டை விட்டு துரத்துனவருடி என் புருஷன். அவர் மேல பழி போட்டு பேசின உன் நாக்கு அழுகி போடும் சொல்லிட்டேன். உன் புருஷ யோகிதை என்னன்னு எங்க எல்லாருக்குமே தெரியாதா என்ன? நீ இவர் மேல பழி போட்டு பேசினவ தானே, இப்ப என்னமோ பெருசா நல்லவன்னு வக்காலத்து வாங்குற. வாயை முட்டு சும்மா இருக்க போறியா இப்ப நீ? என்ன அடக்கிறதுக்கு முன்னாடி அவரை வாயை திறந்து உண்மையை சொல்லுங்க. அந்த பணத்தை திட்டம் போட்டுதான் திருநன்னு சொல்லுங்க பார்க்கலாம். என்னங்க கேட்டுட்டு சும்மா நிக்கிறீங்க? நீ நினைக்கிற மாதிரி நான் இல்லைன்னு மூஞ்சில் அடிக்கிற மாதிரி சொல்லுங்க. வேண்டாம் மாலதி, ரேவதி ஏதோ புரியாம பேசுறா, அதை பெருசு பண்ண வேண்டாம். நான் ஒன்னும் உங்களை பத்தி புரியாம பேசல, உங்களை பத்தி நல்லா புரிஞ்சுதான் பேசுறேன். மொத்த பணம் 20 லட்சத்தையும் நீங்க தான் திட்டம் போட்டு திருடி இருக்கீங்க. அது எனக்கு மட்டும் இல்ல, இதோ என் அப்பாவுக்கும் என் புருஷனுக்கும் தெரியும். எவ்வளவு திறமையா எங்களை ஏமாத்திருக்கீங்க. உங்க மேல சந்தேகம் வந்துடக்கூடாதுன்னு ரொம்ப கவனமா பிளான் பண்ணி உங்க அம்மா மேல திருட்டு பழிய போட்டு அவங்க கிட்டயே மொத்த பணத்தையும் கொடுத்து அனுப்பிருக்கீங்க. இது இல்லைன்னு சொல்ல முடியுமா உங்களால? என்னடி பெரிய ஐபிஎஸ் ஆபீசர் மாதிரி பேசிட்டு இருக்க? நீ சொல்ற கற்பனை கதைக்கெல்லாம் ஏன் புருஷன் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல, தெரிஞ்சுக்கோ. கற்பனை கதையா? நான் சொல்றது எல்லாமே நிஜம். உன் புருஷன் சரண்யாவோட ஹஸ்பண்ட பார்க்க போனாரா இல்லையான்னு கேளு முதல்ல. பார்த்தது மட்டும் இல்ல, 20 லட்சம் ரூபாய் பணம் வேணும்னா அதுல எனக்கு பங்கு வேணும்னு டீல் பேசினாரா இல்லையான்னு கேளு. இனிமே எதையும் மறைக்க முடியாது. சரண்யாவோட ஹஸ்பண்டே எங்க கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. இல்ல, சத்தியமா இல்ல. நீ சொல்றது எதுவுமே உண்மை இல்ல, எல்லாமே கட்டுக்கதை. போய் சொல்லாதீங்க. நீங்க சரண்யாவோட ஹஸ்பண்ட தேடி போய் பார்த்து பேசிருக்கீங்க. இல்ல, நான் அவனை தேடி போகவும் இல்ல, பார்த்து பேசவும் இல்ல. நீங்க போகாம அவர் எப்படி சொல்லுவாரு? ஏன் சொல்ல மாட்டான்? அவன் தான் ஃப்ராடு, அயோக்கியனாச்சே. இதுதானே நான் ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கேன். 20 லட்சம் ரூபாய் பணம் கைக்கு வரலங்கிற கோபத்துல என் மேல இஷ்டத்துக்கு அவன் போய் சொல்லிட்டு இருக்கான். அத உண்மைன்னு நம்பி இங்க வந்து நீ என்ன கேள்வி கேட்டுட்டு இருக்க. ஆமா ரேவதி, மாப்பிள்ள தான் முதல்ல இருந்தே அந்த ஆளை பத்தி சொன்னார்ல. நாம தான் அது சரியா கேட்கல. அப்பவே கேட்டிருந்தா இப்ப பணமும் காணாம போயிருக்காது, மாப்பிள்ள மேல உனக்கு வீணா சந்தேகமும் வந்திருக்காது. சரண்யாவோட ஹஸ்பண்ட் மேல நம்பிக்கை வரலன்னு நீங்க முன்னாடியே சொன்னது டிராமா. அவங்க கைக்கு பணம் போயிடக்கூடாதுன்னு நீங்க ஆரம்பத்திலேயே திட்டம் போட்டு இப்படி சொல்லிருக்கீங்க. ஆனா அதை நான் நம்பாததுனால மொத்த பணத்தையும் உங்க அம்மா மூலமா கொள்ளடிச்சிட்டீங்க. போதும் நிறுத்தடி. கிளிப்பிள்ளைக்கு சொல்ற மாதிரி இவ்வளவு தூரம் என் புருஷன் சொல்லிட்டு இருக்காரு. அது நம்பாம ஊர்ல எவ்வளவு ஒருத்தர் சொல்றதை நம்பி பேசிட்டு இருக்க. இத பார், இனிமே இப்படி பேசுன
நான் கேட்டுட்டு சும்மா இருக்க மாட்டேன் பாத்துக்கோ. சும்மா மிரட்டாத. உன் புருஷ வாக்கு உனக்கு வேணும்னா வேத வாக்கா இருக்கலாம், ஆனா எனக்கு அப்படி இல்ல. என்னமோ பெருசா சரண்யாவோட ஹஸ்பண்ட ஃப்ராடு அயோக்கியன்னு சொல்றாருல்ல, இவர் அந்த ஆளை போய் பார்க்கல, பேரம் பேசலன்னு கற்பூரம் அடிச்சு சத்தியம் பண்ண சொல்லு. சொல்லுங்க, சத்தியம் பண்ணுவீங்களா? என்னங்க பேசாம இருக்கீங்க? சத்தியம் பண்ணாதான் அவ உங்களை நம்புவானா? அந்த சத்தியத்தை பண்ணிடுங்க. பண்ண சொல்லு. ரேவதி